ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் ரவை கேசரி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானல் வச்சுருக்கேன். வானலில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். தேவையான நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நீங்கள் பிஸ்தா பருப்பு, வால்நட்டும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிட்டான். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுபட்டுட்டாங்க. இப்போ உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பலூன் ஷேப் வர அளவுக்கு இவங்களையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த நட்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் கூடவே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய்யும் எண்ணெயும் காஞ்சிட்டாங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவை எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை எடுத்துக்கோங்க. வறுக்காத ரவைனா ஒரு 5 நிமிஷம் ட்ரையான வானலில் நல்லா வறுத்து விட்டுட்டு, கலர் மாறாமல் நல்லா வறுத்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். நெய்யிலையும் எண்ணெயிலையும் இந்த ரவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பசும்பால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் திக்கான பால், 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் பசும்பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பசும்பால் இல்லாட்டி பாக்கெட் பால் எது வேணால் எடுத்துக்கலாம். இல்லை பால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியே எடுத்துக்கலாம். சிம்மிலேயே நல்லா இந்த ரவையை கிளறி விடணும். இந்த பால் கூடயும் தண்ணி கூடயும் சேர்ந்து ரவை நல்லா வெந்து வருவாங்க. தண்ணிலாம் நல்லா சுண்டி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்காங்க ரவை. இந்த சமயத்தில் நம்ம 3/4 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் ஜீனி கரெக்டாக இருக்கும். ஜீனி சேர்த்தோன்னே ரவை இலக்கம் கொடுக்கும். கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா இந்த இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். கேசரி பவுடர் ஒரு பிஞ்சு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம் கலருக்காண்டி. உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, திராட்சை இவங்களத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கேசரி ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்கா? தேவைப்பட்டால் மேலே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.